டே புளி வந்து இந்த சைஸ் எடுத்துக்கோ சரியா. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து ஹல்தி எடுத்துக்கோ, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நமக் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கு வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கோ சரியா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஒரு 5 க்ரஷ்டு கார்லிக்கு தோலோடையே அப்படியே சேர்த்துக்கோ. ஓகே. அதுக்கப்புறம் தக்காளி, நல்லா இப்படி பழுத்த தக்காளி வந்து போட்டுக்கோ. இது புளி வந்து நிறைய போடாமல் கம்மி பண்ணிவிட்டு, தக்காளி வந்து ஒரு பழமாக இருக்க தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் போட்டேன்னா நல்லது. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே சோக் பண்ண விடு. ஸோ 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்படி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோடா. சீசனிங்க்கு வந்து ஆஃப் ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸு, ஒரு 4 ரெட் சில்லி, அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 கார்லிக் க்ரஷ்டு சரியா. அப்புறம் ஆயில் வந்து நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரு 1 ஸ்பூனுக்குள்ளே ஆயில் சேர்த்தா போதும், நிறைய ஆயில் சேர்க்க வேண்டாம். ஹீட் ஆனதும் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது இல்லையா, இப்போ வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகேவா. இப்போ ரசம் வந்து மீடியமில் வச்சுடு. ரசமோட மெயின் ரூலே பார்த்த அப்படின்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது, பபிள்ஸ் வந்துடக்கூடாது. அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும்போதே வந்து கொத்தமல்லி போட்டு அப்புறம் ரசம் பொடி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து எம்டிஆர் ரசம் பவுடர் யூஸ் பண்ணுறேன், நீ அது வாங்கிக்கோ ரசம் பவுடர். அப்படி ரசம் பவுடர் உங்ககிட்ட இல்லைனாலும் பெப்பர் பவுடர், நீ காரம் சாப்பிடுவ அப்படின்னா ஆஃப் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோ சரியா. உனக்கு கோல்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா துளசி லீவ்ஸு அந்த மாதிரி போட்டுக்கோ. லெமன் கூட பார்த்தீங்கன்னா சும்மா ரவுண்டாக கட் பண்ணி கூட நீ ஆட் பண்ணி போட்டுக்கலாம், ஃப்ளேவர் வரும். அதுக்குன்னு ஃபுல் லெமன் போடாது, இன்னும் புளிப்பு அதிகமாகிடும். சும்மா ஒரு லெமன் போட்டுக்கலாம். லெமன் ஆட் பண்ணுற அப்படின்னும் போது புளியை வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிட. ஓகேவா. இப்போ பாரு அப்படியே ஒரு மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுதான். இப்போ நான் கொரியாண்டர் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு பபிள்ஸ் வரவே கூடாது, நீ கலந்து விட்டுட்டு கூட இன்னும் கொஞ்சம் வந்து நீ கொதிக்க விடலாம். ஓகேவா. சரியா. இப்போ வந்து 1 ஸ்பூன், இப்போ நீ இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்த அப்படின்னா அப்போ ஆட் பண்ணிக்கோ 1 ஸ்பூன் ரசம் பவுடர். ஓகே. இறக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு பண்ணிக்கோ சரியா. அப்புறம் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கோ உனக்கு வேணும் அப்படின்னா. நீ ஸ்டார்டிங்கில் கம்மியாகவே எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணியே போடு. ஓகேவா. ரசத்துக்கு வந்து உப்பு மட்டும் பார்த்துக்கோ. நீ நிறைய போட்ட மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும், பட் சாதத்துக்கு சேர்க்கும்போது வந்து அந்த அளவுக்கு உப்பு தெரியாது. அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் நீ அப்படியே டேஸ்ட் பண்ணும்போது. ஸோ வந்து கொஞ்சம் நீ டேஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரைஸ்க்கு போடும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே. அவ்வளோதான்டா ரசம், இதுதான் ரசம் சரியா. கலந்து விட்டுட்டு திரும்ப அந்த லேயர் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிடு. ஓகே. இதுதான் அந்த எக்ஸாக்ட் இது இந்த மாதிரி ஒரு மாதிரி மில்கிஷாக வருது இல்லையா, இப்போவே ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே பபுள் ஆகிடுச்சுன்னா ரொம்ப புளிப்பாக ரொம்ப உப்பாக அந்த ஃப்ளேவர்லாம் மாறி போயிடும், எதுவும் வாசனையே வராது. ஸோ இந்த இதில் நீ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ.